கர்த்தருக்குள் பிரியமான பரிசுத்த தோழமை, உங்களோட என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நேரம் அதிகமானாலும் பொறுமையாக இருந்து தயவு கூர்ந்து கேளுங்க. என்னுடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் நடந்தது, அதுபோல் உங்களுக்கும் மாற்றங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களோட ஷேர் பண்ணலாம். 2 வருடத்துக்கு முன்பாக மாவட்டத்தில் நான் அங்கே தான் இந்த பைபிள் ஸ்டடி இதெல்லாம் முடித்தேன். பாளையத்திலேருந்து அன்னூர் வழியாக கணேசபுரம் அப்படிங்கிற ஊருக்கு நடைபயணமாகவே நான் போனேன். காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு 12 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டேன். 12 இல்லாட்டா 11 மணி கூட வச்சுருங்களேன், அத்தனை மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். என்னுடைய கால் பார்த்திங்கன்னா உடஞ்சி, அதுக்கப்புறம் என்னுடைய காலில் அந்த கம்பி வச்சுருக்குறாங்க. இது 2015 நான் 10வது படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையோட தேவன் அத்தனை கிலோமீட்டர் நடக்க எனக்கு கிருபை செஞ்சார். நடக்கும் பொழுது ஆவியானவருடைய டன் கிடச்சிது. கரெக்டாக நான் கணேசபுரம் வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தேன். நான் உட்காந்துருந்த வழியில் ஒருத்தவர் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா ஆள் வாட்டம் சாட்டமாக. நான் ஒரு முறையில் யூகித்து பார்த்தேன், மோசையை போல் இருப்பாரோ அப்படிங்கிறதான எனக்கு ஒரு மனநிலைமை ஓடிட்டு இருந்தது. அவர் என்கிட்ட வந்து பேசினார், யார் தம்பி, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதா கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி இயேசுவை பற்றி எல்லாருக்குமே சொல்கிறதான ஒரு ஊழியர், நான் இந்த பகுதி வழியாக வரணும்னு நினச்சிட்டு வந்தேன், அன்னூர் வர போகிறேன் அப்படிங்கிறதா சொல்லிட்டு வந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி என்னோட சேர்ந்து நீ ஆடு மேய்க்கிறியா, உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் தரேன் அப்படிங்கிறதா சொன்னார். ஏன்னா நான் அந்த இடத்துல எப்படி இருந்தேன்னா, பாஸ்டரை போல் வெள்ளை சட்டை வெள்ளை ஃபேண்ட்லாம் போட்டிருக்கல, ஒரு கைலி கட்டியிருந்தேன், ஒரு சட்டை, இதோடு தான் நான் வந்தது. என்னை பார்த்தா கண்டிப்பாக சொன்னேன், ஆடு மேய்க்கிறத கட்டில் குடிகாரனை போல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க எல்லோரும். அந்த நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அவர் கேட்டார், நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவரோட ஆடு மேய்க்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, இவங்களோட ஆடு மேய்ச்சி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அதோட அவர் சொன்னார், உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் தந்துடுவேன், நீ ஆடு மேய்க்கலாம், உனக்கு எப்போ இந்த இடத்த விட்டு போகணுங்கிற ஆசை வருதோ அன்னைக்கு போய்க்க அப்படின்னு சொன்னார். அதுபோல் நானும் சொன்னேன், நான் 1 வாரம் வர இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையாக நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய சில விஷயங்களை பேசினேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடித்த கையோடு எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு. நல்ல ஒரு கம்பு மூங்கில் குச்சி ஒன்று கொடுத்துருந்தாரு, அதை வச்சுட்டு ஆடு மேய்க்க போயிட்டேங்க. ஒரு மாதிரியாக தான் இருந்தது, ஆனாலும் வாழ்க்கையினுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படிங்கிறதா சொல்லி நான் அந்த ஆடு மேய்க்கிற வேலையில் போனேன். உண்மையில நல்லா சொல்லலாம். அவங்களோட பார்த்திங்கன்னா ஒரு டீமே இருந்தாங்க, ஆனால் 2 டீமாக பிரிஞ்சுருந்தாங்க. அவரோட சேர்த்து ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். மொத்தம் 8 பேர், ஆளுக்கு 4 பேர் அப்படிங்கிற கணக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்ச்சோம். நல்லா கவனிச்சாங்கங்க, அதுக்கெலாம் குறை சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சாங்க. நான்வெஜ்ஜுக்கு அங்கே பஞ்சமே இல்லை, அருமையான கவனிப்பு. ஆனால் அவங்களுடைய வாழ்வியலுக்கும் என்னுடைய வாழ்வியலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது. அவங்களோட சேர்ந்து தான் ஆடுகளை மேய்ச்சேன். நைட்டு தூங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வயக்காட்டு பகுதி, அதில் தான் தூங்குவான். காடுகள் இதெல்லாம் நிறைஞ்ச பகுதி, அங்கே தான் தூங்குவான். அவங்களுக்கு அது பழகிடுச்சு, ஆனால் எனக்கு அது பழகலைன்னா, நானும் கிராமத்தாந்தேன், ஆனால் இந்த மாதிரி வயக்காட்டில் இப்படிலாம் தூங்கி பழக்கம் இல்லை. ஆமாம், அவங்களோட சேர்ந்து ஆனால் பழக தேவன் எனக்கு அந்த மனநிலைமை கொடுத்தாரு. அவங்களோட சேர்ந்து அப்படிலாம் தூங்க பழகினேன். என்னைய வேலைக்கு சேர்த்து விட்டவர் சத்தியமங்கலத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார், என்னைய சப்ஜெக்டாக வச்சுட்டு. ஓகே, இப்போ அவர் இங்கே வந்தால் தான் நான் அடுத்த ஊருக்கு போக முடியும். அவர் போனவர் இந்தா வரேன் அந்த வரேன்னு சொல்லி 4 ஆக்கிட்டார். நானும் சொன்ன மாதிரியே 1 வாரம் ஆச்சு ஊருக்கு கிளம்பிடணும் அப்படிங்கிறதா சொல்லிட்டேன். ஆனால் அவர் வந்தால் தான் நீ போக முடியும்பா, ஏன்னா அவர் வந்தால் தான் உனக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா சொன்னார். ஏன்னா ஓனர் வந்து வேறு ஒரு ஆள். சரி, அப்படி இருக்கும்போது நானும் வெயிட் பண்ணுறேன், இவர் வர்ற மாதிரி இல்லை. ஒருத்தவர் சொன்னார், தம்பி நீ இன்றைக்கி இருப்பா, நான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தந்துடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆடை மேய்க்கிறதுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு பெரியவர் வந்தார். வந்த உடனே, தம்பி நீ இவங்களை நம்பிலாம் இங்கே இருக்காத, உன்னை இங்கே அடிமையாக்கியே உன் ஜோலியை முடிச்சிருவாங்க,
அதனால் நீ எப்படியோ ஊருக்கு கிளம்பி ஓடி போயிரு. இவன் பணத்தை தருவான்னு சொல்லி மட்டும் நீ நம்பி இருந்துடாத. வேணா சாப்பாட்டுக்கு இங்கே உனக்கு குறைச்சல் இருக்காது தம்பி, நல்லா சாப்பிடலாம், ஆனால் உனக்கு சம்பளம் கிடைக்காது அப்படிங்கிறதா சொல்லிட்டாரு. சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிட்டின் எடுக்க வந்துடுவாங்க, கிட்டின் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதான ஒரு பயமுறுத்துற சொல்லுவாங்க. காட்டு பகுதியில் சுப்பி பறக்கலாம் போவோம், சுள்ளின்னு சொல்லுவாங்களே, சுள்ளி பறக்கலாம் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒத்தையால் போனோம்னா கடத்திட்டு போயிடுவாங்க, உன்னுடைய கிட்டின் எடுத்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே. அந்த பயம்னா இருந்தது. இவர் சொல்லும்போது உச்சக்கட்ட பயம் வந்துருச்சு. பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துருச்சு எனக்குள்ள. ஆனால் பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, தம்பி நீ இங்கே வேலைக்கு இருப்பா, நான் உனக்கு சம்பளத்தை வாங்கி தரேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ இரு, உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டவன் வந்தாலும் வரலைனாலும் நான் உன்னை அனுப்பி விட்றேன் தம்பி அப்படிங்கிறத சொன்னாப்புல. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நம்பி இருந்துட்டேங்க. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி அவர் வரேன்னு சொன்னது என்னை வேலைக்கு சேர்த்து விட்டவர் வரவே இல்லை. மறுபடியும் அந்த இன்னொரு பெரியவர் சொன்னார், தம்பி நான் உனக்கு இன்றைக்கி சம்பள காசு வாங்கி தரேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ இருந்துருப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு பயம் ஆகிப்போச்சு. கரெக்டாக ஆடு மேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கிடைகளை சாப்பிட்டு முடிக்கிறது முன்னாடி கிடைகளை மட்டும் மாற்றுவான். கிடைகளை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆடுகளெல்லாம் பற்றிட்டு போவோம். அதுபோல் கடைகளை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வந்தோம்ங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இனிமேல் ஆடெலாம் மேய்க்கக்கூடாது, இவங்களை நம்மனா அவ்வளோதான், நம்மளை எங்கேயும் அடிமையாக்கி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதான மனநிலைமை வந்துச்சு. ஏன்னா நான் பாப்பநாயக்கம் பாளையத்துலேருந்து கணேசபுரம் வர நடந்து வந்துட்டேன், ஊர் வரையும் நடந்து போயிடலாம் அப்படிங்கிறதான ஒரு பலன் கிடச்சிது. அதோட போயிடலாம், பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நடந்தாவது போயிடலாம், தப்பிச்சிருவோண்டா கைப்புள்ள அப்படிங்கிறத நினச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு கழுவுறதுக்காக போகிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தட்டு கழுவுற இடம். நாங்கள் வயக்காட்டு பகுதியில் தானே இருக்கிறோம். ஓகே, இப்படி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு தட்டு கழுவ போகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 500 ரூபா தாள் சுருண்டு இருந்துச்சுங்க. சரி, சுருண்டு இருந்துச்சுன்னா அந்த மடக்கி வச்சு கீழே கிடந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய கைலிக்குள்ளே எடுத்து போட்டுட்டேன். அந்த பணத்தை போட்டுட்டு எனக்கு மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு குஜாலி வந்துருச்சு. ஓ, கடவுள் தான் நமக்கு வானத்திலேருந்து பணத்தை கொட்டோன்னு கொட்டிட்டாரு, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு அவர் தான் எனக்கு பணத்தை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு, நீங்கள் என்னடா பணத்தை கொடுக்குறது, என் ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுத்துட்டாரா, நான் இனிமேல் தப்பிச்சிடுவேன், உங்கள்கிட்ட சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா தட்டை கழுவி அந்த இடத்துல வச்சுட்டு, தட்டு வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நைஸாக கிளம்புறேன். கிளம்பும்போது கூட அங்கே ஒரு பெரியவர் பார்த்துட்டு கேட்டார், என்னென்னா தம்பி எங்கேப்பா போறியா அப்படின்னு. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா நான் போகிற வழி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காட்டு சைடுனால அங்கிட்டு தான் ரெஸ்ட் ரூம் போவாங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சரி போயிட்டு வேமாப்பா நம்ம ஆடுகளை பற்றிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நானும் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தானே தெரியும் இனிமேல் நான் வருவேன் உங்கள் பக்கம் அப்படின்னு நினச்சிட்டு, இனிமேல் வரமாட்டாயா சாமி, உங்கள் சவாசமே வேணான்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே அப்படி வருது சந்தோஷம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இதாகிடுச்சு, இனிமேல் உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டேன்னா அவங்கள விட்டு ஒரு 200-300 மீட்டர் தள்ளி வந்திருப்பேன். 300 இல்லை, சாரி 200 மீட்டர் இருக்கும் தள்ளி வந்திருப்பேன். ஆண்டவர் அந்த இடத்துல என்னோடு பேசினார். என்னுடைய உள்ளத்தை அப்படியே உருகுலை வைத்தாருங்க. நில்லு, நீ பணத்தை திருடிட்டு போறியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் எங்கே ஆண்டவரை நான் திருடிட்டு போகிறேன் ஒன்றுங்க. இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவர் பேசுகிற விதங்களை நான் ரொம்ப கவனிச்சிருக்கிறேன் பிரியமானவர்களே. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. ஓகே, இந்த இடத்துல கர்த்தர் என்னைய கண்டிச்சார். நீ பணத்தை திருடிட்டு போகிற, அது உன்னுடைய பணமா? நான் வானத்துலேருந்து கொட்டுனேனா? நான் வானத்தில் எங்கேயாவது அச்சடிக்கிற மிஷின் வச்சுருக்கிறேண்ணா? நான் உனக்கு இப்படி தான் கள்ள பணம் மாதிரி அச்சடிக்கிற மிஷின் வச்சு உனக்கு கள்ள நோட்டெலாம் அனுப்பிவிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை பேசினார் என்னோட. நான் உணர்வடைஞ்சேன், ஆமாம் நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னு. அப்புறம் சொன்னார், நான் கொடுத்துருந்தா உன்னை சமாதானத்தோடு தானே அனுப்பியிருப்பேன், நீ இப்போ திருட்டு பைய மாதிரிலாம் வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லி அப்படியே நீ முறுமுறுத்து பேசிகிட்டே இருந்தார். கடினம் கோபமான வார்த்தைகள் அப்படியே விழுந்துகிட்டே இருந்தேன். குறைகளை அந்த இடத்துல ரொம்ப கண்டிச்சார். உடனே மனசு உருகி உடஞ்சிருச்சு. கத்தாவே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. நீ இந்த பணத்தை எங்கே எடுத்தியோ அங்கே போய் அங்கே இது யார்ட்டுன்னு கேட்டு நீ அந்த பணத்தை கூட அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னார்,
இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ பாடுபட்டிருப்பான் சொல்லு. அவன் எந்த செலவுக்காக அந்த பணத்தை கஷ்டத்தோடு வச்சுருப்பாரு. மன்னிக்கவும், இந்த இடத்துல அவனுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். நான் அவர் மரியாதை இல்லாமல் சொல்லலை, பேச்சு வழக்கில் அப்படி வந்தது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் சரியா? பேச்சு வழக்கில் அவன் இப்படிலாம் வர்றதுனால யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். மரியாதையற்ற சொல்லல, மரியாதையுடைய வார்த்தை தான். அவனுங்கிறது ஓகே, ஒரு ஆளை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே, ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், அவர் என்ன கஷ்டத்துக்காக அவர் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறாரோ அது அவருடைய மருத்துவ செலவுக்காவது பயன்படும்ல அப்படிங்கிறதா சொன்னார். உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கிறீங்கப்பா, நான் போய் இந்த பணத்தை யார்கிட்ட கேட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பணம் யார்கிட்ட அப்படின்னு. அதோட என்னைய சொன்னார் இல்லையா, தம்பி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, இங்கே உள்ளவங்களாம் அவனைய அடிமையாக்கி இப்படிலாம் வேலை வாங்கி கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவருடைய பணம். அவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பணம் என்னோட பணம்பா, நான் மருந்து மாத்திரை வாங்கலாம் வச்சுருந்தேன். அந்த காலத்தில் போட்டிருப்பாங்களே பட்டாப்பெட்டி, அந்த பட்டாப்பெட்டி மாதிரி ஒன்று போட்டிருந்தார். அவர் அந்த பட்டாப்பெட்டியை காட்டி சொன்னார், என்னுடைய பட்டாப்பெட்டியில் ஓட்டை இருக்குப்பா, டவுசரில் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையின் வழியாக விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட அந்த பெரியவட்டை கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே எனக்குள்ள அந்த புது சிருஷ்டியினுடைய மனநிலைமையை பார்க்க முடிஞ்சிச்சுங்க. எனக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், என்னமோ உலகத்தில் ஏதோ சாதித்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு அங்கே கிடச்சிச்சுங்க. அது புது சிருஷ்டியினுடைய கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய அந்த பலனை நான் பார்த்தேன். அந்த ஆவியினுடைய கனிகளில் சொல்லப்பட்ட சந்தோஷம் அதை நான் பார்த்தேன். ஆனால் என்னைய அந்த பணம் கிடைச்ச உடனே என்னுடைய சுயநலத்துக்காக என்னை பயன்படுத்தினது இல்லையா பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷனை ஜெயிச்சது அந்த இடத்துல. அந்த புதிய மனுஷன், பழைய மனிதனை புதிய மனிதன் ஜெயிச்ச விதத்தை நான் பார்த்தேங்க. எனக்கு மனசுக்குள்ளே நிம்மதி, தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிறத மனநிலைமை அங்கே மாறி, இவங்க என்னைக்கு என்னை அனுப்புகிறாங்களோ அன்ன வரை நான் இன்றைக்கி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறதான ஒரு மனநிலைமையை தேவன் எனக்கு அந்த இடத்துல கொடுக்க வைத்தார், உணர வைத்தார். தேவன் மாற்றத்துக்கு ஏதுவாக சிந்திக்கவும் செயல்படவும் வைத்தார். நான் கிருபை உள்ளவனாய் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல கீழ்ப்படைஞ்சேன். ஓகே, பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து ஆடு மேய்க்கிறது கிளம்பிட்டேங்க. ஆடை கடையிலேருந்து பத்திட்டு போகும் பொழுது என்னை பயமுறுத்தி விட்டாருன்னு சொன்ன இல்லையா பெரியவர், அந்த பெரியவர் என் பக்கமாக வந்து ஒரு 200 ரூபா தாளை என்கிட்ட கொடுத்தாரு. தம்பி இந்த பணத்தை வச்சுட்டு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பெரியவரே இந்த பணம் எனக்கு பத்தாது பெரியவரே, ஒரு 500 ரூபாயாவது ஆகும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணார்னா, என்னை வேலைக்கு சேர்த்து விட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி நான் இவனை வந்து 500 ரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறேன்ப்பா, நீ எனக்கு வந்தோன்னே பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அவரும் சொல்லிட்டாரு, என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. சரி பெரியவரே நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நான் வந்து உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சமாதானமாக முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்னை சமாதானத்தோட அன்பாக வழிநடத்தி வச்சாங்க. அந்த அன்பை இன்னும் வரை மறக்க முடியாதுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானம் என்பதும் பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய சொல்லுதாங்க. இந்த இடத்துல நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கர்த்தர் தான் இந்த நன்மையை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுடைய பணத்தை திருடிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இன்னும் வரை நான் குற்ற மனசாட்சிப்பட்டே செத்துருப்பேன். ஏன்னா என் மனசாட்சி உண்மையில பாவம் செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் பயப்படுங்க. அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, அதெல்லாம் என்னுடைய பலனே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும் பொழுது சமாதானத்தோடு என்னை அந்த இடத்துல தேவன் வழிநடத்தி, சமாதானத்தின் தேவன் வருமளவும் யூதாவின் செங்கோல் விலகுவதில்லை அப்படிங்கிறதான ஒரு வசனம்னா இருக்கு இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. உண்மையில் சமாதானத்தின் தேவனாகிய கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தால் இப்படிலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் தேவன் சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்னா, அந்த பணத்தை அந்த இடத்துல கிடக்க வச்சிடுறாரு. ஏதோ ஒரு முறையில் என்னையை சோதிக்கிறார். நான் அந்த பணத்தை எடுக்கிறேன்னா எடுக்க மாட்டேன். நான் என்கிட்ட இப்போ அதிகமான பணம் இருந்துச்சுன்னா நான் அதை எடுத்துருக்க மாட்டேன், நான் நல்லவனாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை சோதிச்சார் அப்படிங்கிறத நீங்களாம் யோசிங்க பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே. எனக்கு அந்த இடத்துல பணம் தேவை, ஊருக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன். அந்த இடத்துல சோதனை பண்ணார். ஆனால் அந்த சோதனையில் ஃபஸ்ட்டு நான் தோல்வி அடைஞ்சேன். ஏன்னா என்னுடைய பழைய மனுஷன் என்னைய இப்படிப்பட்ட என்னுடைய சுயநலம், நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நான் இப்போ ஊருக்கு போகணும்னு நினச்சா போகணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் என்னை பழக்கி வச்சுருந்ததுனால நான் உடனே பழைய மனுஷத்துக்கு இடம் கொடுத்தேன் பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் நான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. தேவன் உணர்த்தி என்னுடைய குறைகளை சொல்லும்போது நான் உணர்வடைய தேவன் எனக்கு பலனை கொடுத்தார். என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றினார். இதுக்கெல்லாம் நான் அல்ல, இயேசுவே இதுக்கெல்லாம் காரணம். இயேசுவே
என்னை ஆளுகை செய்தவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார் எப்படி அப்படிங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன். என் மூலமாய் கிறிஸ்துவனுடைய சாயல் அந்த இடத்துல வெளிப்பட்டது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து அங்கே இருந்தவங்க எல்லாருமே எனக்கு, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட பேசியிருக்கிறாங்க. நல்ல பையன், அருமையான பையன், அவனால் பார்த்துக்கிறங்க, எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ரொம்ப விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பாக்கியமான வார்த்தைகளெல்லாம் கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரங்க. இயேசுவை இதனால தான் நம்ப சொல்கிறோம். ஆனால் சில மாற்றங்களை கொடுக்கணும்னா அது இயேசுவால் முடியும். பெரியமான என் தமிழ் உறவுகளே, இந்திய நாட்டினுடைய என் சொந்த பந்தங்களே, ஏன்னா பணத்துக்காக எவ்வளவோ பொய்யான வார்த்தைகளை நான் பேசின ஆளுங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்னை உணர வைத்தார் இல்லையா, நான் மனசு மாறின இல்லையா, அதாங்க மனமாற்றம், அதாங்க கிறிஸ்துவனுடைய மகிமை. அதனால் நான் சொல்ல முடியும், இயேசுவே என் இரட்சகர் என்று, இயேசுவே என் இரட்சகர் என்று. நான் சொன்னது பொய்யான சாட்சி அல்ல, அது மெய்யான சாட்சி. ஏன்னா என்னோட கூட இருந்த ஆவியானவரும் எனக்கு சாட்சி கொடுக்கிறார். அன்னிலிருந்து நான் ஒவ்வொரு பாடங்களாக கற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே. அதனால் நான் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கரைச்சி குடித்ததான போதகர் அல்ல. ஆடு மேய்க்கும் பொழுது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், என்னுடைய குறைகளை நான் உணர்ந்து ஆண்டோர் ஊழியத்தை செய்கிறதான ஒரு சின்ன ஒரு பையன் பிரியமானவர்களே. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சபையை தேவன் கண்டித்து உணர்ச்சி சொன்னார். சபையில் இன்றைக்கி நிறையா என்ன சொல்கிறதுன்னா, சுகமான வார்த்தையும் சுயநலமான ஊழியம்னு போயிட்டுருக்கு. அது நான் எல்லா சபையும் சொல்லலை, ஒரு சில சபைகளை. ஓகே, இப்போ அவங்கள நான் கண்டிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் சரியாக இருக்கணும். ஈஸியாக போய் நான் ஒரு சபையை குறை சொல்லிட முடியாது. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக வரும் பொழுது நல்ல குணத்தில் தானே அவங்க வந்திருக்கிறாங்க, நல்ல குணநலத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இடையில தான் சின்ன சின்ன புரிதல் இல்லாமல், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் தடுமாறி போகிறாங்க. நான் அவங்கள போய், அப்படிப்பட்டவங்கள போய் நான் கண்டித்து பேசுகிறதுல நான் எப்படி இருக்கணும்னா, அன்பும் பண்போடும் தன்மையோடும் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னா, உடைக்கப்பட்டு உருவாக்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்குள்ளே மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல எனக்கு உணர வைத்தார். ஆடு மேய்க்கும் பொழுது நான் இவ்வளோ பெரிய மாற்றங்களை அடைந்தேன் என்பதை, பரிசுத்த தோழமை ஜீவிதத்தினுடைய பிள்ளைகளே, என் தமிழ் உறவுகளே, என்னுடைய இந்திய நாட்டினுடைய சொந்தங்களே, உலகத்தில் இருக்கிற என்னை போல மனிதர்களாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாற்றத்தினுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாற்றத்திற்கு காரணமானவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை மனசார சொல்ல முடியும். உறவுகளே, எல்லோருக்குமே ஸ்தோத்திரம். கர்த்தரும் உங்களை இதுபோன்ற மாற்றங்களுக்குள்ளாக நடத்துவாராக. ஆமேன்.